கடைசி 24 மணி நேரமாவே பாத்தீங்கன்னா யூடியூபே கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் ஆஃப் ஒன் மேன்ஸ் அரைவல். வேற யாரும் இல்ல, கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் யூ ஆர் கிறிஸ்டியானோ யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் கிட்டத்தட்ட 1 ஹவர்லேயே பாத்தீங்கன்னா அவருக்கு 500K சப்ஸ்கிரைபர்ஸ் அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர் ஏர்ன் பண்ணியிருந்தாரு. அண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு யூடியூப் தரப்புல இருந்து சொல்லப்படுது. அண்ட் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா 10 மில்லியன் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபீட்டை பாத்தீங்கன்னா அடைஞ்சிருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட யூடியூப் வருகை இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸை பாதிக்குமா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா அலசி ஆராய போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கிறிஸ்டியானோ ரொனால்டோ நேத்திக்கு எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 6 PM அதாவது இந்தியன் டைம் படி பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணாரு. அண்ட் வித்தின் 1 ஹவர் பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 17 வீடியோஸ் கிட்ட பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோஸ்ல அவர் பேசுற ஒரு சில வீடியோஸும் பாத்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவரும் ஜார்ஜியா பேசுற வீடியோஸும் பாத்தீங்கன்னா ஃபீச்சரா இருந்தது. அதை ஆஸ் அ ஃபேனா பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியை தந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். பட் ஆஸ் அ யூடியூபர் அண்ட் ஃபெல்லோ கிரியேட்டர் அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிகாஸ் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மேல அதிகபட்சமான ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். கிறிஸ்டியானோ ரொனால்டோ இஸ் மை ஃபேவரட் ஃபுட்பாலர் அப்படின்னு சொல்லி ஆகணும். பட் அவரோட யூடியூப் வருகை பார்த்தீங்கன்னா மற்ற இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸை பாதிக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. பிகாஸ் வியூஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு தான் போகும். அண்ட் யூடியூப் கிட்டே பார்த்தீங்கன்னா கம்மி அமௌண்ட் ஆஃப் இன்கம் தான் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அவங்க இன்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, மானிட்டைசேஷன் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க கம்மி அமௌண்ட் ஆஃப் மணி தான் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ யூடியூப் கிட்டே பார்த்தீங்கன்னா காசுக்கான பஞ்சம் இருக்கு. ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து அவர் நிறைய வியூஸ் கெயின் பண்ணுவார். அண்ட் அதன் மூலியமா பார்த்தீங்கன்னா நிறைய இன்கம் அவருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட வருகை ஒரு பாதிப்பை தரும் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் நீ என்னப்பா கிறிஸ்டியானோ ரொனால்டோ யூடியூப் வர்றது தப்பு அப்படின்னு சொல்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அவரோட ரைட், அவர் வராரு, அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும். பட் நம்ம ஒரு டேட்டா எடுத்து பார்த்தோம்னா ஒரு இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஃபோன் பார்க்குறாரு அப்படின்னு நம்ம வச்சுப்போமே. அவர் என்ன வீடியோஸ்லாம் பார்ப்பாரு? நம்ம தமிழ் பர்சனாக இருந்தால் ஒரு விஜய் சித்து விளாக்ஸ் பார்ப்பாரு, ஒரு மதங்கோரி பார்ப்பாங்க, அண்ட் மைக் செட் பார்க்கலாம், பரிதாபங்கள் பார்க்கலாம், அண்ட் ஒரு சில கிரிக்கெட் வீடியோஸ் கூட பார்க்கலாம். ஸோ இப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்ததுனால பார்த்தீங்கன்னா அவரோட விளாக்ஸும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட கன்சியூம் பண்ணுது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் உடைய ஒரு வீடியோஸை பார்ப்பாங்களா இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே கம்மியான நபர்கள் தான் பார்ப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா கம்மியாக சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே கம்மியாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். வித் வியூஸ் அண்ட் அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிச் கெட்ஸ் ரிச்சர், புவர் கெட்ஸ் புவரர் அப்படின்னு மாதிரியான ஸ்டேட் தான் இருக்குது. நல்ல காசு உடையவங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டே இருக்கும், அவங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும். அண்ட் கம்மி சப்ஸ்கிரைபர்ஸ் உடையவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ஸ்டாகன்ட் ஆயிரும் அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் அபவுட் கிறிஸ்டியானோ ரொனால்டோஸ் வருகை. கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட யூடியூப் வருகை கண்டிப்பாக இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸை பாதிக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? கிறிஸ்டியானோ ரொனால்டோ மிஸ்டர் பீஸ்டோட சப்ஸ்கிரைபிங் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுவாரா? அண்ட் எவ்வளோ வருஷத்தில் பிரேக் பண்ணுவாரா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் இது சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.